கிராமத்தின் எல்லையில் அழகான தாமரை குளம் ஒன்று கிராமத்துக்கு அழகு சேர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. குளத்தில் பூத்து குலுங்கும் தாமரை பூக்கள் அந்த பக்கமாக செல்லும் கிராம மக்கள் அனைவரையும் பரவசப்படுத்தும். குளத்தை சுற்றி சிறிதும் பெரிதுமாக நிறைந்த மரங்கள் வளர்ந்திருந்தன. குளத்துக்கு அருகில் உயரமாக மலர்ந்திருந்த ஒரு மரத்தின் உச்சியில் கொக்குகள் கூட்டமாக வசித்து வந்தன. கொக்கு கூட்டத்தில் ஒரு வயதான கொக்கும் இருந்தது. கொக்குகள் வசித்து வந்த இடத்துக்கு அருகில் அழகிய குளம் இருந்ததால் கொக்குகள் தாகத்திற்கு நீர் அருந்துவதற்கும் கோடையில் குளிப்பதற்கும் மிகவும் வசதியாக இருந்தது. மரம் உயரமாக இருந்ததால் வேடர்கள் மரத்தின் மீது ஏறி கொக்குகளை பிடிப்பது முடியாத காரியமாக இருந்தது. அதனால் கொக்கு கூட்டம் எந்தவித பயமும் இன்றி சுதந்திரமாக மரத்தில் வசித்து வந்தன. கொக்குகள் வசித்து வந்த மரத்துக்கு அடியில் ஒரு சிறிய கொடி துளிர்விட ஆரம்பித்தது. அதை பார்த்த வயதான கொக்கு மற்ற கொக்குகளிடம் பார்த்து உடனே துளிர்விடும் கொடியை கிள்ளி எறிய சொல்லியது. வாலிப வயதுடைய கொக்குகள் அனைத்தும் வயதான கொக்கு சொல்லியதை காதில் வாங்கி கொள்ளாமல், எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்று ஏராளமான பேசின. வயதான கொக்கும் தன் பேச்சுக்கு மதிப்பில்லை என்று தெரிந்து சும்மா இருந்து விட்டது. கொக்கு கூட்டம் காலையில் இரை தேட பறந்து செல்வதும் இரவில் வந்து மரத்தின் தங்குவதும் தினம் தினம் நடக்கும் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு பிறகு மரத்துக்கு அடியில் துளிர்விட்ட கொடி வேகமாக வளர்ந்தது. மரத்தின் உச்சிக்கு சென்று விட்டது. கிராமத்தில் வசித்து வந்த வேடன் ஒருவன் ஒரு நாள் குளத்துக்கு பக்கம் செல்லும் போது மரத்தை சுற்றி வளர்ந்த மரத்தின் உச்சி வரை சென்ற கொடியை பார்த்து சந்தோஷப்பட்டான். அவன் நீண்ட நாட்களாக மரத்தின் கிளையில் வசித்து வந்த கொக்குகளை வலை விரித்து பிடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். மரத்தை சுற்றி படர்ந்திருந்த கொடி வேடன் மரத்தின் மீது ஏறி வலை விரிக்க மிகவும் உபயோகமாக இருந்தது. ஒரு நாள் மாலையில் கொக்கு கூட்டம் மரத்துக்கு வந்து தங்குவதற்கு முன்னால் வேடன் தன் வலையை எடுத்துக்கொண்டு மரத்தை சுற்றி கொடியை பிடித்து கொண்டு மிகவும் எளிதாக மரத்தின் மீது ஏறி மரக்கிளையை சுற்றி வலையை விரித்துவிட்டு கீழே இறங்கிவிட்டான். இரை தேடி களைத்து சென்ற கொக்கு கூட்டம் தங்கள் மரக்கிளையில் சென்றவுடன் அங்கேயே வேடன் விரித்த வலை இருப்பது தெரியாமல் அனைத்து கொக்குகளும் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்தன. அப்போதுதான் அவைகளுக்கு வயதான கொக்கு சொன்ன அறிவுரை நினைவுக்கு வந்தது. வாலிப கொக்குகள் அனைத்தும் அழுது கொண்டே வயதான கொக்கை பார்த்து தங்களை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டன. வயதான கொக்கு வாலிப கொக்குகளை பார்த்து, இப்போது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது, என்னால் இனி எதுவும் செய்ய முடியாது. நாளை காலையில் வேடன் வந்ததும் நீங்கள் அனைவரும் இறப்பது உறுதி என்று கூறியது. இதை கேட்ட வாலிப கொக்குகள் மீண்டும் அழுது கொண்டே தங்களை எந்த விதத்திலாவது காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டன. வாலிப கொக்குகளின் அழுகுரலை கேட்ட வயதான கொக்கு மனம் இலகி, நான் சில நாட்களுக்கு முன்பு உங்களை எச்சரித்தேன். மரத்துக்கு அடியில் துளிர்விடும் கொடியை உடனே கிள்ளி எறிய சொன்னேன். நான் கூறியதை நீங்கள் உங்கள் காதுகளில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அப்படியே இருந்து விட்டீர்கள். இப்போது நிலைமை ஒன்றும் கெட்டு போகவில்லை. நான் சொல்வதை போல் நடந்து கொண்டால் நீங்கள் அனைவரும் உயிர் தப்பலாம் என்று கூறியது. வயதான கொக்கு கூறியதை கேட்ட வாலிப கொக்குகள் அனைத்தும் ஒரே குரலில் தப்பிக்கும்படி வழியை சொல்லும்படி கூறும்படி கேட்டன. நாளை காலை வேடன் மரத்தை சுற்றி படர்ந்துள்ள கொடியை பிடித்து கொண்டு மரத்துக்கு உச்சிக்கு வந்து உங்களை பிடிப்பான். அப்போது நீங்கள் அனைவரும் இறந்து விட்டது போல நடிக்க வேண்டும் என்று கூறியது வயதான கொக்கு. அப்படியே செய்வதாக வாலிப கொக்குகள் கூறின. உங்கள் நடிப்பை உண்மை என்று நம்பி வேடன் உங்கள் ஒவ்வொரு தூக்கி கீழே போடுவான். நீங்கள் கீழே வந்து விழும்போது இறந்தது போல நடிக்க வேண்டும். கடைசியான கொக்கு கீழே விழுந்ததும் அனைத்து கொக்குங்களும் பறந்து சென்று விட வேண்டும் என்று வயதான கொக்கு கூறியது. இரவு முடிந்தது. பொழுது விடிந்து சில மணி நேரம் ஆனவுடன் வேடன் மிகவும் சந்தோஷமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தான் முதல் நாள் வலை விரித்த மரத்துக்கு அடியில் வந்தான். மரத்துக்கு அடியில் நின்று கொண்டு உயர அண்ணாந்து பார்த்த அவனுக்கு வலையில் கொக்குகள் மாட்டிக்கொண்டதை பார்த்ததும் தன்னுடன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிவிட்டதாக எண்ணி ஆனந்தம் அடைந்தான்.
அவன் உடனே மரத்தை சுற்றி படர்ந்திருந்த கொடிகளை பிடித்து கொண்டு விறுவிறு என மரத்தின் மேலே ஏறி வலையில் மாட்டியிருந்த கொக்குகளை அருகில் சென்றான். அருகில் சென்றவுடன் அனைத்து கொக்குகளும் இறந்தது போல் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தான். அவன் வலையில் மாட்டியிருந்த கொக்குகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே வீசினான். கடைசியாக இருந்த கொக்கு எடுத்து கீழே வீசவும் இறந்தது போல் நடித்த அத்தனை கொக்குகளும் பரபர என பறந்து மாயமாகி மறைந்து விட்டது. வயதானவர்கள் சொல்லை கேட்க மறுத்தால் தாங்கள் பட்ட கஷ்டங்களை எண்ணி வருந்திய கொக்குகள் தாங்கள் தப்பிக்க வழி சொன்ன உதவிய வயதான கொக்கை வாழ்த்தி கொண்டே பறந்தன.